வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் வாழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, அக்டோபர் 5 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மௌனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் விடுதலைக்கான வழியினை சொல்கிறார். பாருங்கள், கேட்போம். விட்டு விடுதலையாக வேண்டும் அந்த சிட்டுக்குருவியினை போல என்று பாரதியார் பாடுவார். அப்படி என்றால் வீட்டில் பிரச்சனை, வீட்டில் கஷ்டம் என்றால் வீட்டை விட்டு ஓடி விடுவது என்பதா? அல்லது நாட்டில் பிரச்சனை, நாட்டில் துன்பம் என்றால் இந்த நாட்டை விட்டே ஓடி விடுவதா என்றால் அது அல்ல. வாழ்கிற வாழ்க்கையில் எந்தவித சலனமும் இல்லாமல், துன்பங்களை அனுபவிக்காமல், எப்போதும் இன்ப நிலையிலே அந்த சிட்டுக்குருவினை போல பறந்து திரிந்து வாழுகிற அந்த வாழ்க்கையினை பெற வேண்டும். அதுதான் விடுதலையாகுதல் என்பதாகும். அந்த வகையிலே நீங்கள் தத்துவஞானி வேதாத்ரி மௌனி அவர்கள் கூறுகிற ஒரு கருத்தினை உற்று நோக்கினால் இந்த உண்மை புரியும். ஒரு கடல் நீர் ஆவியாகிறது, அது மேகமாகி மழை பொழிகிறது என்று எடுத்துக்கொண்டால், அந்த மழை நீரானது மலையில் பெய்தாலும் சரி, வேறு எங்கு பெய்தாலும் சரி, அது தனக்கான பாதையை வகுத்து கொண்டு நேராக திரும்பவும் வந்த இடத்திற்கே சென்று சேருகிறது என்பதனை பாருங்கள். அப்படி சென்று சேருகிற போது சில வகை இடங்களிலே அது சிக்குண்டு தவித்து சின்னாபின்னமாவதும், தன்னுடைய நிலையிலிருந்து மாறி அது தேங்கி விடுவதையும் பார்க்கிறோம். அதுபோலவே தான் இந்த மனிதன் என்பவன் எல்லாம் வல்ல அந்த இறையாற்றலிலிருந்து, இயற்கையிலிருந்து பல்வேறு வடிவங்களை எடுத்து, அதாவது ஒரு அறிவு முதல் 5 அறிவு வரை, தாவரம் முதல் விலங்கினம் வரை பல வடிவங்களை எடுத்து பின்பு மனிதனாக வந்து, மனிதனும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில அவன் திரும்பவும் அந்த இயற்கையோடு ஒன்றுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். மாறாக தன்னுடைய புலன்கள் வழியில் இயங்கும் போது அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே ஒன்று கிடைத்தால் இன்னொன்று என்று மேலும் 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 அங்கேயே தங்கி விடுகிறான். அந்த தங்கி விடுகிற நிலை வேண்டாம், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மௌனி அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்படி விடுதலை பெறுவதற்கான வழி என்னவென்றால், அவர் தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதற்கும், அவருடைய வாழ்க்கையில் சிறந்த ஒரு சீர்திருத்தத்தை மேற்கொள்வதற்கும் தகுந்த ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த குருவினிடத்தில் அவருடைய தத்துவத்தில் மிகுந்த ஆழமாக ஆர்வம் கொண்டு பயின்று நாம் வந்த அந்த மூலத்திற்கே சென்று சேர்கிற வழியினை கண்டுபிடித்து வாழ்க்கை நெறியை வகுத்து கொண்டால் அதுவே விடுதலை பெறுவதற்கான வழி என்று தத்துவஞானி வேதாத்ரி மௌனி கூறுகிற அந்த கருத்தை ஒரு இடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.